கோயில் கருவறைகளில் மனிதர்களுக்குள் பாகுபாடு காட்டாத சமத்துவ நிலவ வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று தொடங்கியது. தமிழ் கடவுளான முருகனின் பெருமையை உலகெங்கும் உள்ளவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் உள்ள பழனியாண்டவர் கல்லூரியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், திமுகவின் தாய் கட்சியான நீதி கட்சி ஆட்சியில்தான் இந்து கோயில் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது என்று கூறினார். திமுக ஆட்சியில் 1355 கோவில்களுக்கு குடமுழுக்கு போன்ற பல கோவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறிய அவர், பக்தர்கள் உட்பட அனைவரும் விரும்பும் ஆட்சியாக திமுக ஆட்சி நடைபெற்று வருகிறது என்று குறிப்பிட்டார். ஆலய வழிபாட்டில் தமிழ் மொழி முதன்மை பெற வேண்டும் என்று தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின், திருக்கோயில் கருவறைக்குள் மனிதர்களுக்குள் பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவ வேண்டும் என்று குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாய் அமைப்பான நீதி கட்சி ஆட்சி காலத்துல தான் பழுத்த ஆத்திகரான அன்றைய முதலமைச்சர் பனகல் அரசரால இந்து சமய அறநிலைய பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு. கடந்த 3 ஆண்டு காலத்துல 1355 திருக்கோயில்களில் குடமுழுக்கு விழாக்கள், 3776 கோடி ரூபாயில 8436 திருக்கோயில்களில் திருப்பணிகள், 50 கோடி ரூபாயில கிராமப்புற ஆதிதிராவிடர் கோயில்களில் திருப்பணிகள் நடத்தியிருக்கோம். தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் நடந்த மக்கள் பணிகளை பார்த்து திரு குன்றக்குடிகளாரும் திருமுருக கிருவானந்த வாரியாரும் பாராட்டினாங்க. இன்றைய ஆட்சியை நீங்க எல்லோரும் பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆலய வழிபாடுகள்ல தமிழ் மொழி முதன்மை பெறணும். திருக்கோயில் கருவறைக்குள் மனிதருக்கிடையே பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவணும். அன்பால் உயிர்கள் ஒன்றாகும், அறத்தால் உலகம் நன்றாகும். இந்த மாநாட்டில் 300க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு அமைச்சர்கள், பிரதிநிதிகள், நீதிபதிகள், ஆதீனங்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் இந்த மாநாட்டில் தமிழ் கடவுள் முருகனின் வழிபாட்டு சிறப்பு, இலக்கிய சிறப்பு குறித்த கருத்தரங்கங்கள் நடைபெறுகின்றன. அத்துடன் முருகனின் புகழ் குறித்த 1000க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் பல்வேறு தலைப்புகளில் வெளியிடப்படுகின்றன. மாநாட்டு மலர் வெளியிடுதல் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது.